நாம் இந்த நெறியிலே சாகா கல்வியை அறிந்து கொள்ள புறப்படுகின்ற பொழுது பேச்சினால் கூட மற்றவருடைய மனம் நோகாமல் வாழ வேண்டும். நம்மை மனம் நோகும்படி பேசினால் அது செவி புகாது தடுத்து கொள்ளுதல் வேண்டும். அப்போல்லாம் சொல்லுவாங்க, இந்த காதலை கேட்டு அந்த காதால விடுன்னு. வள்ளல் பெருமான் காதலே வாங்காதன்றார். கொடிய சொல் செவி புகாது நெற்றல் பழைக்க. அடுத்து நாக்குக்கு சொல்றார், ருசி விரும்பாதிரு. அப்போ இவ்வளவும் இந்திரிய ஒழுக்கம் என்ன நான் தான் சரி பண்ணி கொள்ள முடியுமே தவிர மற்றொருவரை யாரும் சரி செய்ய முடியாது. வள்ளல் பெருமான் அவர் பெற்ற அந்த நிலையை அவர்களோடு இருந்த காலத்தில் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள். ஒவ்வொருவராக அந்த நிலையை அடைய செய்திருக்கலாம் அல்லவா? யாருக்கும் அந்த முயற்சி இல்லை. அந்த முயற்சியிலே இருந்தால்தான் அதை முடிக்க முடியும். முயன்றால் முடியாதது இல்லை. பெருமான் பட்ட பாடு அவ்வளவு. ஒரு இடத்துல சொல்லுவார், 12 ஆண்டு தொடங்கி நான் பட்ட பாட்டை எழுதவே முடியாது, சொல்லவே முடியாதுன்னு சொல்றார். ஏன்னா இந்த அருளை அடைவதற்காக. இந்த நிலையிலே வள்ளல் பெருமான் அழகாக சொல்றார், பரிபூரணனை. பரினா நம்ம நடத்துகிற சுவாச காற்றுக்கு பரின்னு பேர். அது பூரணம் ஆகலை, நமக்குள்ளே உடலை நிரப்பவே இல்லை. பூரணன்னா முழுதாக ஆவது. முழுதும் ஆனான் என்று வள்ளல் பெருமான் எழுதுவார். நம்ம கட்டவரிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் காற்றினால் ஆகிய வாயுனால் ஆகிய தேகம். இந்த காற்று இல்லைன்னா ரத்த ஓட்டம் இருக்காது. ரத்த ஓட்டம் எங்கே குறைகிறதோ அங்கே நோய். அப்போ சீரான ரத்த ஓட்டத்திற்காக தான் இயம நியமங்களை சொன்னாங்க. உணவில், பேச்சில், பார்வையில், கேட்கின்ற புலனில், ருசி, இப்படி இந்த 5 புலங்களையும் நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ஏம நியமெல்லாம் திருமூலர் சொன்னார். வள்ளல் பெருமான் இந்திரிய ஒழுக்கம்னு சொல்லிட்டார். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்திரியங்கள் கண்ணு, காது, மூக்கு, வாயு, உடல், இதை நீ முதல்ல உன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வா. ஏன்னா நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்று நமக்குள்ளே இருந்து நம்மையே நடத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய கைகளை நாம் நீட்டலாம், கையை மடைக்கலாம், காலை எழுந்துன்னு சொல்லலாம், நடக்கும். வாயை பேசுன்னு சொல்லும், பேசும். எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் இருதயத்தை நீ நில்லு, ஒரு 2 நிமிஷம் நில்ல அப்படின்னு நம்ம சொன்னால் நிற்குமா? சிறுநீரகம் வடிகட்டி இருக்கு, உள்ள குடிக்கின்ற நீர், உண்ணுகின்ற உணவில் உள்ள நீர்த்தன்மையெல்லாம் அது பாட்டுன்னு வடிகட்டிகிட்டு இருக்குது, சொட்டு சொட்டா. அது நிரம்பியதும் சிறுநீர் பை நிரம்பியாச்சுன்னு ஒரு தகவல் நமக்கு மேலே வரும். எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஒரு விரலை காட்டிட்டு எழுந்து போவோம். ஆக இந்த செய்தியை உள்ளுக்கு அனுப்பியதும் அதுக்கு மாற்று செயலை நாம் செய்ய முடியும். ஆனால் இதை மாதிரி இந்த உள் உணர்வு தான் பெரிய உணர்வு.